இந்த முதல்ல இந்த ஸ்வீட் எடுத்துக்க. அப்பா திடீர்னு ஸ்வீட் எதுக்காக? உன் கல்யாணத்தை நான் பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் அன்னைக்கு ராத்திரி உன் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிச்சாச்சு. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன ஆனாலும் 18 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இந்த பணத்தை புடி. கல்யாணத்துக்காக கல்யாண புடவெல்லாம் வாங்கிடு. ஆனா அப்பா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க 18 வயசுக்கு முன்னாடி பொண்ணுங்க அப்புறம் 21 வயசுக்கு முன்னாடி பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டத்துல இல்லன்னு. அவ கிடக்குற அவளை பத்தி கவலைப்படாத. நீ பண்ணிக்க போற மாப்பிள்ள அவருக்கு 21 வயசோட ரொம்ப அதிகம். யார் அது? அவருதான் பெரிய பண்ண வீட்டுல டாக்கூர் ஐயா இருக்காருல்ல, அவருக்கு தான் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன். சரிதானே? வைத்தியம் முடிச்சுக்கிச்சாயா? அந்த கிழமை கூட கல்யாணமா? பல வருஷமா படுத்த படுக்கையா இருக்காரு. அவரால எழுந்து கூட நடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது என் பொண்ண அவருக்கு கட்டி கொடுப்பியா? அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் படிக்கணும்பா. போதும், அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ. படிக்கணுமா? படிப்பு இந்த மாதிரி சரக்குக்காக நீ என்ன? நானே கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நான் என்ன முடிவு எடுத்திருக்கணும் அப்படிதான் நடக்கணும். நீங்க 2 பேரும் வாயை திறக்க கூடாது. அம்மா என் டீச்சர் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா என் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. ஜும்கி எங்க? நான் சிட்டில இருந்து அவளுக்கு கலர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜும்கி, ஜும்கி. டீச்சர் சார், இவதான் அந்த பொண்ணு ஜும்கி. பாவம், இவ ஒரு மைனர். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து இவளுக்கு வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க அந்த டீச்சர் பேச்செல்லாம் நம்பாதீங்க. இவளுக்கு மூளை குழம்பி போயிருக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்றது தான் இவளோட வழக்கமே. நான் டீச்சர் கூட தான் போவேன். அப்படியே செவில்ல ஒண்ணு வச்சனு வை. ஒழுங்கா வாய் மூடிட்டு உள்ள போ. ஜும்கி பேசாம உள்ள வா. வைத்தியமா உனக்கு? நான் டீச்சர் கூட தான் உள்ள போவேன். வா. வா டீச்சர். கரண், ஜும்கியோட பெர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து கொடு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், ஜும்கியோட பெர்த் சர்டிபிகேட். இதை பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும் அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு. நாங்க கௌரவமான ஆளுங்க. சமுதாயத்துல எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சட்டத்துக்கு எதிராக பண்ற ஆளுங்க ஒன்றும் நாங்க கிடையாது. சார், இவங்க எல்லாரும் போய் தான் சொல்றாங்க. பேசுறது எல்லாமே போய். ஆமாமா, நாங்கெல்லாம் போய் பேசுறோம். நீ உண்மை விளம்பி இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், நான் இப்போ அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிடுறேன். யார் சொல்றது உண்மைன்னு அவர் வாயாலே சொல்லுவார். இன்ஸ்பெக்டர் சார், டாகூர் ஐயா சொல்றதுதான் சரி. 3 மாசத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சிடுச்சு. ப்ளீஸ் நீங்களும் போய் சொல்லாதீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இது. இங்க பாருங்க மேடம், பெத்த அப்பனுக்கு பொண்ணு மேல இல்லாத அக்கறை வேற யாருக்கு இருக்க போகுது? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு என்னவோ இந்த பொம்பளை எங்க கிட்ட வந்து காசு புடுங்கிறதுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன்.
சிவானி மேடம், இவங்க கிட்ட சாட்சியெல்லாம் சாதகமா இருக்கு. சாட்சி எதிராக இருந்தா தான் எங்களால ஏதாவது செய்ய முடியும். வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர் சார் கிளம்பிட்டாரு, நீங்களும் கிளம்பலாம். அப்படி இல்லைன்னு வைங்க, உங்களுக்கு இங்க ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா உங்களுக்காக அப்புறம் ரிப்போர்ட்டை யார் எழுதுவா? விடுங்க ப்ளீஸ் டீச்சர், தயவு செஞ்சு என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. ஏய், நீலி கண்ணீர் வடிக்காத. என்னென்ன பாக்குறீங்க? அந்த டீச்சர் அடிச்சு கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளுங்கண்ணே. ஏய், வா. டீச்சர் போகாதீங்க வாடி. ப்ளீஸ். வாங்க டீச்சர், வாங்க. இங்க பாருங்க, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. அந்த அப்பாவி பொண்ணை விட்டுருங்க. உள்ள போடி. சும்மா நடிக்கிறா. டீச்சர், நீங்க சிட்டிக்கு போறீங்க இல்லையா? அப்ப எனக்காக நீங்க ஆயில் பெயிண்டிங்கும் பெயிண்டிங் பிரஷும் வாங்கிட்டு வரீங்களா? என் புக்ஸ் எல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. திருப்பி தரணுமா? இந்தா ஓடி. வேண்டாம், அப்படி நாசம் பண்ணாத. வேண்டாம். ஜும்கி, அழாதம்மா. உன் கூட நான் இருக்கேன்ல, அழாதம்மா. வேற வழி இல்ல, போக போக இதெல்லாம் பழகிடும். எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஸ்கூலும் சிவானி டீச்சர் ஞாபகமாவே இருக்கா? நீ அழாத ஜும்கி. உனக்கு ஒண்ணு தெரியுமாமா? நானும் இப்படிதான். எனக்கு 11 வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு என்ன அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி நானும் எல்லாரும் மாதிரி படிப்பு ஸ்கூல்னு தான் இருந்தேன். எனக்கும் படிக்கிறதுனா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அந்த சின்ன வயசுல இந்த டாக்கூர் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டதுனால என் கனவு ஆசை எல்லாமே நாசமா போயிடுச்சு. எனக்கு அந்த வயசுல யாரும் இப்படி புத்தி சொல்லல. ஆனா உனக்கு அப்படி எதுவும் நடக்க நான் விட மாட்டேம்மா. உனக்கு நடக்க விட மாட்டேன். உனக்கு எதுவும் தப்பா நடக்க நான் விட மாட்டேன். எழுந்துரு, உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். இது எல்லாமே என்னோடதுதான். அண்ணி, பெயிண்டிங். இந்த பிரஷ் எப்படி? இந்த பெயிண்டிங்ஸ் பிரஷ். இந்த இந்த புக் இதெல்லாம் எனக்காகவா? உனக்காக தான்டா. இது எல்லாமே உனக்காக தான். அண்ணி, இதுக்கப்புறம் உன்னை படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கண்டிப்பா அதுக்குண்டான ஏற்பாடு எல்லாத்தையும் நானே பண்ணி தரேன். இந்தா புடி.
ஜும்கி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் மாமாக்கு மருந்து கொடு. விடுங்க. எதுக்காக என் கையை பிடிக்கிறீங்க? விடுங்க. என்ன ஏய், பண்றீங்க? எதுக்கு இப்படி பயப்படுற ஜும்கி? உறவு முறையில பார்த்தா நீ எனக்கு அம்மா வேணும். ஆனா என்ன பண்றது? நீ எனக்கு வேணுமே. சொல்லு. இது தப்பு. விடுங்க. ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஆ? விடுங்க. அப்பாடி. என்ன விடுங்க. ஆசைப்பட்டா அனுபவிச்சிடணும். என்ன லேட் பண்றீங்க பண்ணக்கூடாது. நீங்க? என்ன விடுங்க. வா. கீழே இறக்கி விடுங்க. ஏய், அமைதியா பாரு. அண்ணி, விட்டுடுறேன், வா. ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன விடுங்க. நான் வர அட மாட்டேன். கடவுளே, ஜும்கி ஏன் இப்படி சத்தம் போடுறா? என்ன விடுங்க. என்ன விட்டுருங்க. ஹே, வேண்டாம். ஆடி. என்ன விடுங்க. வாய மூடு. சொல்றத கேளுங்க. இது ரொம்ப தப்பு. என்ன கரெக்ட் விடுங்க. தான். உள்ள வா. வேண்டாம். எல்லாத்தையும் சரி பண்றேன். வா. விட்டுருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு விட்டுருங்க. கதவை தரங்க. அண்ணி, ஐயோ, கதவை தரங்க. ஜெண்டி. என்ன விட்டுருங்க. தரேன்னு சொல்றேன்ல. விட்டுருங்க. ஐயோ கடவுளே. தரங்க. ஜும்கி, நீ மனுஷனே கிடையாது. நீ ஒரு மிருகம். நீ ஒரு காட்டு மிராண்டி. நீ உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கு. இவகிட்ட டீ போட்டு சூடா கொடுத்து அனுப்பு. ஜும்கி, என்னாச்சு? ஜும்கி, கண்ணு தரடா. தங்கம், ஜும்கி, இங்க பாரு. ஜும்கி, ஜும்கி, என்னாச்சுடா? எழுந்துருடா ஜும்கி. ஜும்கி, ஜும்கி, பார்த்து வேலை செய்யணும். என்ன ஜும்கி, தண்ணி கொண்டு வாமா. போத்திக்கிட்டு தூங்குங்கப்பா. நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்காதீங்க. எந்திரிக்காத.
போறேன்